கோவை மாவட்டம் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மற்றும் கேரளா மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பருவமழை காரணமாக அணைக்கான நீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்தபடி இருந்தது. 100 அடி கொள்ளளவு கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்டம் நேற்று காலை 87 அடியாக இருந்த நிலையில் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்த காரணத்தினால் ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து மாலை 6 மணி அளவில் 96 அடியை எட்டியது. இந்நிலையில் தொடர்ந்து மழையால் அணைக்கான நீர்வரத்து 13,000 கன அடியாக இருந்த காரணத்தால் அணையின் நீர்மட்டம் மீண்டும் உயர துவங்கி நேற்று இரவு 8 மணி அளவில் அணை அதன் முழு கொள்ளளவான 100 அடியை நெருங்கியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அதன் நீர்மட்டத்தை 97 அடியாக நிலைநிறுத்த பராமரிக்கும் விதமாக அணைக்கான தற்பொழுதைய நீர்வரத்தான வினாடிக்கு 13,000 கன அடி நீர் அப்படியே உபரி நீராக பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஆற்றின் வேகம் அதிகரிக்க துவங்கிய நிலையில் பவானி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கரையோர பகுதிகளில் மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதி மக்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்கவும், ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, மீன் பிடிக்கவோ, பரிசல் மூலம் ஆற்றை கடக்கவோ முயற்சிக்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முன்கூட்டியே துவங்கிய பருவமழை காரணமாக கடந்த மாதம் 25ஆம் தேதி நிரம்பிய பில்லூர் அணை இம்மாதம் 16ஆம் தேதி மீண்டும் நிரம்பியது. இந்நிலையில் இன்று 3வது முறையாக பில்லூர் அணை நிரம்பி உள்ளது குறிப்பிடத்தக்கது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.